சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விளைங்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே. நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே. சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான், கொண்டு வெகுண்டு காக்க வருவான். கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே. ஓம் நம சிவாய. வாரணன் அயன்மால் ருத்திரன் மகேசுரன் சதாசிவன் தன் காரணமாறு வீட்டிற் கலந்தவர் இருக்கும் அப்பால் பூரண நிராதாரத்தின் புதுமையும் கண்டு போற்றி ஆரண நாகைநாதர் அடியினை தொழுவாய் நெஞ்சே. கணபதி சித்தர். தலையில பல்லி விழுந்தா மரணம்னு சொல்லுவாங்க. அதை நினைச்சதானே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ அம்மா, சாமி கும்பிடுறீங்க, காக்கை சித்தர் வழி காட்டுறாருன்னு சொல்றீங்க. ஒரு பள்ளி பிடிமானம் தவறி தலைமையில விழுந்தது ஒரு பெரிய விஷயம் நினைச்சு பயப்படுறீங்க. பூமி காத்தான் பட்டிய காவல் காக்கிற சித்தர்கள் சிவராத்திரி வரைக்கும் தவம் இருக்க வனத்துக்கு போயிருக்கிறதுனால இனி அந்த ஊரையும் காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. அதனாலதான் என் தவத்தை நான் கலைச்சேன். இப்ப என்னன்ற? நான் வந்துட்டேன். உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? ஒண்ணும் தேவையில்ல. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்க, அதை செய்யறேன். என்னங்க? ஐயோ, யாரு? பாத்துங்க, இந்நேரம் பழுக்கல விழுந்திருப்பீங்க. கண்ணு தெரியாதவங்க, நான் எங்க பார்த்து வர்றது? எப்படியும் ரொம்ப நன்றிங்க. நீங்க வந்து பிடிக்கலனா நான் கீழே விழுந்திருப்பேன்ல. ஸ்டிக்கால தட்டிட்டு வந்தும் நான் பாதையை மிஸ் பண்ணிட்டேன். ஆமா, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? பிருந்தா. கண்ணனோட அக்கா பிருந்தாவா? ஆமா. பிருந்தா, நான் சேது, வைத்தியர் மகன். என்ன பார்த்ததும் உனக்கு அடையாளம் தெரியலையா? ஆமா, நீங்க வந்திருக்கிறதா கண்ணா சொன்னா. உங்களை பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு. உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வார்ல எத்தனையோ பேர் இறந்து போயிடுறாங்க. எனக்கு எனக்கு கண் பார்வை மட்டும்தான் போச்சு. ஆனா இதை விட கொடுமை கண்ணு தெரியாம இருக்கிறது. சாவை விட கொடுமையானது. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன நான் இங்க வந்தது என் அப்பாக்கு பிடிக்கல. அவரை மதிக்காம போனானா இங்க வந்திருக்கவே கூடாது. என்ன அவரு பாரமா நினைக்கிறாரு என்னவோ. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. கோவத்துல பிடிக்காத மாதிரி கூட நடிக்கலாம். ஆனா புள்ள பாசங்கிறது இல்லாம ஆயிடுமா என்ன? போக போக எல்லாமே சரியாயிடும். பிருந்தா, உன் பேச்சை கேட்க எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? வள்ளி உன் வீட்டு கதைய சொன்னா.
அத நான் கேட்டதும் எனக்கு மனசே பொறுக்கல. உன் அப்பா போல ஒரு சிவபக்தரை பார்க்க முடியுமா? ஆனா அவர் கொலைப்பழியோட ஜெயில இருக்காருன்னா சாமின்னு ஒருத்தர் இருக்காரான்னு தெரியல. என்ன தாங்கிக்க முடியாத அளவுக்கு சோதனைகளை கொடுக்கறாருன்னு தெரியல. அதுக்காக சாமியை கோச்சுக்க முடியுமா என்ன? தன்னை அடிச்ச அம்மா கிட்ட தானே குழந்தை அடைக்கலம் கேட்டு போகுது. அது மாதிரி கடவுளை விட்டா நமக்கு வேற வழி என்னங்க இருக்கு? அதுவும் சரிதான். இனிமே எனக்கு பார்வை வராதுன்னு டாக்டர்களும் கைவிட்டுட்டாங்க. அப்பா எனக்காக எதுவும் செய்வார்னு தோணல. நான் என்னதான் பண்ண முடியும்? அந்த ஈஸ்வரனை வேண்டிக்கிறத தவிர. பிருந்தா, எனக்கு மனசே சரியில்லை. கோயிலுக்கு போனலாவது ஆறுதல் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஊர் கட்டுப்பாட்டை மீறி போனதுனால நான் அந்த ஈஸ்வரன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதனால கோயிலுக்கு எப்படி போகணும்னு எனக்கு நீ வழிகாட்டுவியா? நானே கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். வாங்க, நானே உங்களை கூட்டிட்டு போறேன். அப்படியா? தேங்க்ஸ் பிருந்தா. வாங்க, கோயில் இந்த பக்கம். வாங்க. என்னாச்சு ராணி? அங்க பாருங்க. என்ன? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி. அங்க பாருங்க. அவளை யாருன்னு காட்டதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். அவளே எதிரில போறா. நல்லதா போச்சு. இன்னைக்கு இப்பவே என் கையால சாகணும்னு இருக்கு போல. சரி, அவ கூட ஒருத்தன் போறானே, அவன் யாரு? அவன் யாருன்னு தெரியல. ஆளு ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். அவன் நடக்கிறத பார்த்தா பிளைண்ட் மாதிரி தெரியுது. அப்ப உங்களுக்கு வசதி தானே? ஆமா. சரி, இனிமே நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வாங்க, கோயில் வந்துருச்சு. இங்கே செருப்பு கழட்டிட்டேங்க. படி இருக்கு, மெதுவா வாங்க. சரி. பாத்து பாத்து. மெதுவா மெதுவா. சரி. ஏன் பிருந்தா, சின்ன வயசுல நாம இந்த கோயிலை எத்தனை தடவை சுத்தி சுத்தி வந்திருக்கோம். நான் குறைஞ்சது 50 தடவை சுத்தி வருவேன். ஆனா நீ 5 தடவை சுத்தி வந்தாலே அப்பாடான்னு உக்காந்துருவ. உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்கு. ஏன் பிருந்தா, சின்ன வயசுல நாம இந்த கோயிலை எத்தனை தடவை சுத்தி சுத்தி வந்திருக்கோம்.
நான் குறைஞ்சது 50 தடவை சுத்தி வருவேன். ஆனா நீ 5 தடவை சுத்தி வந்தாலே அப்பாடான்னு உக்காந்துருவ. உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்கு. பிருந்தா, என்ன கொடிமரத்துக்கிட்ட கூட்டிட்டு போயேன். வாங்க. கொடிமரத்துக்கு கிட்ட வாங்க. நல்ல பக்கத்துல வாங்க. இங்க தொட்டு கும்பிடணும். பிருந்தா, நாம இந்த கொடிமரத்தை சுத்தி வந்து கூட விளையாடுவோம்ல? சுவாமி கிட்ட கூட உத்தரவு கேட்காம அப்பா பேச்ச மீறி வேலைக்கு போனேன். அதுக்கு சுவாமி எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருச்சு. ஐயோ, வாங்க, மெதுவா வாங்க. சாமி என்ன அவ்வளவு கொடூரமானவரா தண்டனை கொடுக்க? அப்படி இல்ல சேது. தெரிஞ்சோ தெரியாமலையோ நாம செஞ்ச தப்பு நல்லதும் கெட்டதுமா அதுக்கான பலனை நாம அனுபவிக்கிறோம். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்களும் சாமியை வேண்டிக்கோங்க. உங்களுக்காக நானும் சாமியை வேண்டிக்கிறேன். பழைய நினைவுகள்லாம் மறந்து இத்தனை நாள் நான் எப்படி இருந்தனோ அந்த நிலைமை ஈஸ்வரன் அருளால தான் மாறுச்சு. நம்பிக்கையோட சாமியை வேண்டிப்போம். என்ன மாதிரியே உங்களுக்கும் ஈஸ்வரனோட அருள் கிடைக்கும். உங்களுக்கும் சீக்கிரமாவே பார்வை கிடைக்கும். பிருந்தா, நீ உன் அப்பாவை நினைச்சுதானே இப்ப இந்த கோயிலுக்கு வந்த? எனக்காக நீ வேண்டிக்கும் போது உனக்காக நானும் வேண்டிக்கிறேன். சரியா? மெதுவா வாங்க. வாமா வா. தம்பி வைத்தியரோட பையன் சேது. ஓ, அதான் பார்த்த மாதிரி இருந்தது. வணக்கம் சாமி. உங்க அப்பா வைத்தியர் நீ வந்திருக்கிறத சொல்லி வேதனைப்பட்டு பேசினார். உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்க வேண்டாம். கவலைப்படாதப்பா. ஈஸ்வரன் முன்னாடி வந்துட்டியோ இல்லையோ, நிச்சயமா ஈஸ்வரன் உனக்கு பார்வை கிடைக்க வச்சிருவார். சரிங்க குருக்களே. கொஞ்சம் இருங்கோ, தீபாராதனை காட்டி எடுத்துட்டு வரேன். ஓம் சிவாய நம, ஓம் சுத்தாய நம, ஓம் சம்பவே நம, ஓம் பிங்களா நம, ஓம் சவாய தேவா நம, ஓம் சர்வாய தேவா நம, ஓம் உக்ராய தேவா நம, ஓம் भीमाय देवा नमः, ओम महादेवा नमः, ओम नानाविध परिफल पत्र पुष्पांजलि पूजां समर्पयामि। द्रौपदीपसृष्ट उपचारैः सकल आराधनैः स्वच्छतो। ओम नमस्तेस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय कालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। एकहारति दीपं दर्शयामि, समस्तरक्षां धारयामि। शतमानं भवति सदाय पुरुषतेन्द्रिये, आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति। அப்ப நாங்க போயிட்டு வரோம் குருக்களே. வரோம் குருக்களே. வா.
பிருந்தா, கொஞ்சம் விபூதிய வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா? கொஞ்சம் இருங்க. இந்தாங்க, பாக்கெட்ல வச்சுக்கோங்க. போலாம். கும்பிட்டுக்கோங்க. ஒருவேளை கிணத்துக்குள்ள விழுந்திருக்குமோ? வெல்டிங் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. யூஸ் பண்றதுல போல இருக்க. இதுக்குள்ள விழுந்தா கூட எடுக்க முடியாது. இங்கதானே விழுந்தது. சொல்லுங்க அமர். என்ன காளி, ஊருக்கு போனியா? ராணியை மீட் பண்ணியா? மீட் பண்ண. பிருந்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போற வழியில நான் அவளை பார்த்தேன்.
இப்பதான் கோயிலுக்கு வந்துட்டு போறா. அவ வீட்டையும் பார்த்து வச்சுட்டேன். இன்னும் 2 நாள் அவ கதையை முடிச்சிருவேன். ஏன் இன்னைக்கு நாள் நல்லா இல்லையா? இப்பயே முடிச்சிருக்க வேண்டியதானே? அமர், இங்க என்ன நிலவரம்னு தெரியாம பேசாதீங்க. கோயிலுக்கு வந்த இடத்துல ஆளுங்க நிறைய இருக்காங்கல்ல, எப்படி முடியும்? காளி, நீ ராணி மாதிரி ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு இருக்காத. முட்டாள்தனமா காக்கா வந்துச்சு, கருட வந்துச்சு, பாம்பு வந்துச்சுன்னு. சீக்கிரம் போன வேலையை முடிச்சுட்டு வந்து சேர் காளி. சரி அமர்.